ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உயிர்த்தெழுதலின் பண்டிகையினுடைய நல்வாழ்த்துக்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கனெக்டிங் கம்யூனிட்டி ஊடகத்தின் வாயிலாக இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையின் காலை வேளையில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததான மாகாண தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலும் உயிர்த்தெழுதலுடைய பண்டிகையை கொண்டாடுகிற நாம் ஜெப சிந்தையோடு கூட இந்த ஆராதனையிலே உங்களை கலந்து கொள்ளும்படியாக உங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறேன். யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இரக்கமும் நீதியும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, எங்களுக்காக உம்முடைய ராஜ்யத்தை விட்டு பூமியிலே மனிதனாய் பிறந்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிற எங்கள் பரலோகத்தின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய உயிர்த்தெழுதல் எங்களுடைய வாழ்க்கையில் அர்த்தம் உள்ளது. உம்முடைய உயிர்த்தெழுதல் நம்பிக்கை, பரலோக ராஜ்யத்திற்குரிய நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர்த்தெழுதலின் கால வேளையினுடைய தியானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த ஆராதனையில் கர்த்தருடைய மகிமை வெளிப்படையாயிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஊடகத்தின் வாயிலாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இந்த ஆராதனை வேளையில் பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் கேட்கிற ஒவ்வொருவரோடும் நடத்துகிற எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சிறப்பு செய்து கொடுக்கிறதான மாகாண தளபதி ஐயாவையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்களையும் என் அன்பு ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையினுடைய கால வேளையில் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய வார்த்தைகள் ஜனங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருகிறதாய் அமையட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனுடைய ஆரம்ப பாடலாக நம்முடைய இரட்சண சேனை பாடல் புத்தகத்தில் 443வது பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கொல்கோதா மாலையில் கொலையாட்கள் மத்தியில், கொல்கோதா மாலையில் கொலையாட்கள் மத்தியில் தொய்ந்துயிர் தந்து ஓய்ந்தெழுந்தனர் இயேசு நாயகர், தொய்ந்துயிர் தந்து ஓய்ந்தெழுந்தனர் இயேசு நாயகர். ஆமென், 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 அல்லேலூயா பாடுவோம். ஆமென், 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 அல்லேலூயா பாடுவோம். ஆம் இயேசு சாவின் கூரொடித்து உயிர்த்தெழுந்தனர், ஆம் இயேசு சாவின் கூரொடித்து உயிர்த்தெழுந்தனர். கொலைஞர் யூதரும் பகைஞர் ரோமரும், கொலைஞர் யூதரும் பகைஞர் ரோமரும் பதித்த முத்திரை சிதைத்தெழுந்தனர் இயேசு நாயகர், பதித்த முத்திரை சிதைத்தெழுந்தனர் இயேசு நாயகர். ஆமென், 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 அல்லேலூயா பாடுவோம். ஆமென், 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 அல்லேலூயா பாடுவோம். ஆம் இயேசு சாவின் கூரொடித்து உயிர்த்தெழுந்தனர், ஆம் இயேசு சாவின் கூரொடித்து உயிர்த்தெழுந்தனர். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாகம பகுதி லூக்கா எழுதுறதான சுவிசேஷ புத்தகம் 24வது அதிகாரம் 1 முதல் 9 முடிய உள்ள வசனங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24வது அதிகாரம் 1 முதல் 9 முடிய உள்ள வசனங்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும்
11 மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். ஆமென். இந்த வேத வசனங்கள் மூலமாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Hallelujah. ஹalleluya. I praise the Lord for this wonderful morning. இந்த காலை வேளைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். Let me wish you all a very happy Easter. காலை உயிர்த்தெழுதலுடைய பண்டிகையினுடைய நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். Easter is the foundation of Christianity. உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரமாய் இருக்கிறது. Wherever in the world when you go, the people called gods or the great people, all their tombs are being closed. உலகத்தில் எங்கு நீங்கள் செல்வீர்களானாலும் இந்த உலகத்திலே பெரிய நபர்களாய் மிகப்பெரிய மனிதர்களாய் வாழ்ந்தவருடைய கல்லறைகள் எல்லாம் வெறுமையாய் இருக்கிறது. There is only one tomb open, that's the tomb of Lord Jesus Christ. திறக்கப்பட்ட கல்லறையாய் இருக்கிற ஒரு கல்லறை உண்டானால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை மாத்திரமே. This open tomb give you and give me a hope that one day we will rise from the dead, our dead bodies. அவருடைய திறந்த கல்லறை நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. நம்முடைய இந்த சரீரமும் உயிர்த்தெழும் என்கிற நம்பிக்கையை தருகிறது. When we come to the last chapter of all gospels, we read the story of Easter. சுவிசேஷ புத்தகங்களுடைய கடைசி அதிகாரங்களுக்கு நீங்கள் வருவீர்களானால் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுடைய சம்பவங்களை One பார்க்கலாம். chapter before that there will be a lot of sorrow, killing, dying of Lord Jesus Christ, disciples scattered and crying. அதற்கு முன்பதாக ஒரு அதிகாரத்தில் பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்கள், பாடுகள், கண்ணீர்கள், வேதனைகள், அவருடைய மரணத்தை எல்லாம் பார்க்க முடியும். If you stop reading there, I tell you, my dear brother, you are in trouble. இந்த அதிகாரங்களோடு கூட வாசிப்பதை நிறுத்திவிட்டீர்களானால் நீங்கள் உபத்திரவத்திலே But இருப்பீர்கள். there is one more important chapter in every gospel that you need to read, the last chapter of every gospel. எல்லா சுவிசேஷ புத்தகங்களிலும் நீங்கள் வாசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி அந்த புத்தகங்களுடைய கடைசி அதிகாரம். That chapter is the chapter of hope, resurrection and heavenly ascension. அந்த அதிகாரங்கள் நம்பிக்கையையும் எதிர்காலத்தினுடைய நம்பிக்கையும் தருகிறதான புத்தகம். Christians don't உயிர்த்தெழுதலுடைய stop புத்தகம். their faith in the death of Lord Jesus Christ, but they will wait for the resurrection of the Lord Jesus Christ. கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை விசுவாசிப்பதோடு கூட நிறுத்திவிடவில்லை, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலையும் விசுவாசிக்கிறவர்களாய் We இருக்கிறார்கள். too believe Lord Jesus Christ. We become Christians because one day we will meet this resurrected Christ in heaven in his heavenly bodies. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக கிறிஸ்தவர்களாக மாறுகிறோம். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு நாள் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக பார்ப்போம் என்று As we சொல்லி. read the gospel according to Saint Luke chapter 24, we read the whole beautiful story of resurrection. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுடைய சம்பவத்தை குறித்து லூக்கா எழுதினதான சுவிசேஷ புத்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்திலே நாம் It வாசிக்கிறோம். starts like this. On the first day of the week, very early in the morning, woman went the spices they had prepared to the tomb. இது இப்படியாக ஆரம்பிக்கிறது. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். They went to the tomb with the spices with a lot of anxiety to see the body of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை பார்க்கும்படியாக மிகுந்த கவலையோடு கூட அந்த கல்லறையினிடத்திற்கு அவர்கள் These போனார்கள். women are prepared. இந்த பெண்கள் ஆயத்தத்தோடு These women இருந்தார்கள். are waiting. இந்த பெண்கள் These women காத்திருந்தார்கள். are anxious. இந்த பெண்கள் But எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். anxious about the dead body of Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை குறித்த கவலையோடு கூட And the இருந்தார்கள். way they're talking, oh, who will roll away that big stone for us to see the dead body of Lord Jesus Christ? அங்கே அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிறார்கள், யார் இந்த கல்லறையை அடைத்திருந்ததான கல்லை நமக்காக புரட்டி But தள்ளுவார்கள் when என்று they சொல்லி. reached there, they found the stone was rolled away. அங்கே அவர்கள் சேர்ந்த பொழுது அந்த கல்லானது புரட்டி தள்ளி இருந்ததை The பார்த்தார்கள். rolled away tomb is a symbol of you and me that our challenges will be taken away from us. இந்த திறக்கப்பட்டதான கல் இங்கே நமக்கு ஒரு நம்பிக்கையும் தருகிறது. நம்முடைய சவால்களும் நம்முடைய வேதனைகளும் நம்முடைய பாடுகளும் புரட்டி தள்ளப்படும் என்கிற In the நம்பிக்கை. life you find so many stones in front of you blocking your way. நம்முடைய வாழ்க்கையில் அநேக கல்கள் நம்முடைய வாழ்க்கையை தடுக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். When you find these stones blocking your way, tell the resurrected God, Lord, this stone is blocking my way. இதோ ஏதாவது கல்கள் உங்களுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்துமானால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிடத்தில்
சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த கல் என்னுடைய வாழ்க்கையை தடுத்து This நிறுத்துகிறது. stone may be the sickness, may be the unemployment, may be the financial challenges, whatever they may be. Tell God, Lord, this stone is blocking my way. இந்த கல்லானது ஒருவேளை உங்களுடைய பலவீனமாக இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், அல்லது நிதி பிரச்சனையாக இருக்கலாம். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், எந்த விதமான கல்லாக இருந்தாலும் அவர் உங்களுக்காக புரட்டி When தள்ளுவார். they entered into the tomb, they found nothing. அந்த கல்லறைக்குள் பிரவேசித்த பொழுது அந்த கல்லறை வெறுமையா They இருந்ததை are பார்த்தார்கள். disturbed because they found nothing. அங்கே ஒன்றும் இல்லாமல் இருந்தபடினால் அவர்கள் மனமடிவுற்றார்கள். Although they are with Jesus Christ, they spent time with him, they served him, they listened all his teachings, still waiting for the dead body of the Jesus in the tomb. இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய தம்முடைய நாட்களை செலவிட்டார்கள், அவருடைய போதனைகளை எல்லாம் கேட்டார்கள், அவரோடு கூட இருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் காத்திருக்கிறார்கள் இயேசுவினுடைய சரீரத்திற்காக. Not only those women, sometimes we do the same. அவருடைய இந்த பெண்கள் மாத்திரமல்ல, நாமும் சில நேரம் அதை We செய்கிறோம். try to follow the traditions and systems. சில நேரங்களில் நம்முடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் செய்ய விரும்புகிறோம். Even though you listen the word of God, ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் even though கேட்டாலும் God சரி, has told you what to do, what not to do, ஆண்டவர் எவைகளை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று but சொல்லியிருந்தாலும் sometimes the traditions will pull you down onto the fold of the tradition. சில நேரங்களில் இந்த கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தினுடைய மடிப்புக்குள்ளாக நம்மை இழுக்கும். And they started looking for the dead body of Jesus. இயேசுவினுடைய சரீரத்தை பார்க்க And they ஆரம்பித்தார்கள். find somebody, they started talking to him, where is the body of Jesus? அங்கே ஒரு நபரை காண்கிறார்கள், அவரிடத்தில் கேட்கிறார்கள், இயேசுவினுடைய சரீரம் எங்கே என்று And the சொல்லி. angel said like this, அந்த தேவதூதன் why இப்படியாக do you look சொன்னார். for the living among the dead? தேவதூதன் சொல்லுகிறார், இதோ உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் நீங்கள் தேடுகிறது என்ன? Remember how he told you while he was still with you in Galilee. அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, கலிலேயாவில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் Wonderful என்றார். word of the Easter, why do you looking for the living among the dead? உயிர்த்தெழுதலுடைய முக்கியமான வார்த்தை, இதோ உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? If you and me looking for the living among the dead, I am sorry my dear friends, you are disappointed. இதோ ஜீவிக்கிற ஒருவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுவீர்களானால் எனக்கு அருமையான சகோதரர்களே, அது மிகவும் வருத்தத்துக்குரிய Because ஒன்று. this belong to the living God, not the dead God. அவர் ஜீவிக்கிற தேவன், அவர் மரித்த தேவன் அல்ல. And he wanted you and me to understand the living hope of Lord Jesus Christ. நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிறதான ஜீவனுள்ள நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். And when they're still working, Jesus himself appeared to them. அந்த நேரம் வந்த பொழுது இயேசு அவர்களுக்கு காட்சி And he கொடுத்தார். told them, அவரிடத்தில் சொன்னார், I am going to Galilee. நான் கலிலேயாவுக்கு You போகிறேன். also tell my friends to come and meet me there. நண்பர்களிடத்தில் சொல்லுங்கள், அவர்கள் என்னை வந்து கலிலேயாவிலே பார்க்கும்படி சொல்லுங்கள் And என்றார். then the children, they went, told the rest of the disciples. மீதம் இருந்ததான சீஷரிடத்திலும் அதை அவர்கள் சொன்னார்கள். Word of God says in 11 verse 11, it says like this. 11வது வார்த்தையில் ஆண்டவருடைய வசனம் But they சொல்கிறது, did not believe the woman because their words seems to them like nonsense. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. Sometimes word of God is look like nonsense to the people who don't believe in Lord Jesus Christ. சில நேரங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத நபர்களுக்கு ஆண்டவருடைய வசனம் வீண் பேச்சாக தோன்றும். And people think, oh, what these people are talking nonsense. ஒருவேளை ஜனங்கள் சொல்வார்கள், இவர்கள் பேசுகிற காரியம் வீண் பேச்சா இருக்கிறது என்று How சொல்லி. this man was killed and buried, how he will rise on third day. இந்த மனிதன் அவர் கொலை செய்யப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், எப்படி இவர் 3 நாளைக்குள்ள உயிர் But தெழுவார்? you and me Christians, we believe that. ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் அதை Because விசுவாசிக்கிறோம். we believe in the holy scriptures of Lord Jesus Christ. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள வசனங்களை நாம் And விசுவாசிக்கிறோம். each and every word that is mentioned in the holy scriptures are true. வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மை உள்ளவைகள். They didn't believe what this woman told. இந்த பெண்கள் சொன்னவைகளை அவர்கள் But they நம்பவில்லை. also run to the tomb. அவர்களும் இந்த கல்லறைக்கு They நேராக found the ஓடினார்கள். empty tomb. அங்கே வெறுமையான கல்லறையை Then பார்த்தார்கள். they started looking for him. மறுபடியும் அவரை பார்க்க The ஆசைப்பட்டார்கள். Easter is a time for you and for me to look for the living God, not for the things of the world. இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை என்பது ஜீவிக்கிற கிறிஸ்துவை தேடுகிறதான ஒரு நிகழ்வை தவிர உலகத்தினுடைய காரியங்களை தேடுகிற நிகழ்வு அல்ல. In some traditions they go to the tombs and they will say, oh, Jesus risen today, you will rise one day.
சில கலாச்சாரத்திலே நாம் பார்க்கிறோம், நம்மை போன்றவர்களும் கல்லறை இடத்துல சென்று, ஓ நீங்கள் மரித்து விட்டீர்கள், நீங்களும் ஒரு நாள் இயேசுவை போல உயிர்த்தெழுவீர்கள் என்று Because சொல்லி. Jesus has given a hope for all those who died to rise with him on the day of his coming. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கும் ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறார். அவர் ஒரு நாள் வரும்பொழுது நாமும் அவரோடு கூட உயிர்த்தெழுவோம் என்கிற நம்பிக்கை. And when Jesus was encouraging his people, he found two young men walking with the face down towards Emmaus. இயேசு கிறிஸ்து எம்மாவுக்கு நேராக சென்று கொண்டிருந்ததான ஒரு சீஷர்களோடு கூட அவர் நடந்து சென்றார். அவருடைய ஏதோ முகமானது சோகத்தோடு கூட நடந்து He கொண்டிருந்தார்கள். found their hearts are very sad. அவர் கண்டு கொண்டார், அவருடைய இருதயமானது மிகவும் சங்கடத்துக்குள்ளாய் He இருந்ததை. found them very confused. அவர்கள் குழப்பமாய் இருந்ததை கண்டு He கொண்டார். decided to comfort them. அவர்களை ஆறுதல் படுத்த He விரும்பினார். decided to walk with them. அவர்களோடு கூட நடக்க So he விரும்பினார். started walking with them. ஆகவே அவர் அவர்களோடு கூட நடக்க And he ஆரம்பித்தார். started talking to them. அவர்களோடு கூட பேச He ஆரம்பித்தார். started comforting them. அவர்களை ஆறுதல் He படுத்தி started கொண்டிருந்தார். referring them to the Holy Scriptures. வேதாகமத்தை கொண்டு அவர்களோடு பேசினார். And he also went into their home. அவருடைய இல்லத்திற்குள்ளும் He சென்றார். sat on the table. அவருடைய இல்லத்தினுடைய மேஜையில் He அமர்ந்தார். broke the bread. அந்த அப்பத்தை உடைத்தார். When he broke the bread, their eyes are been opened. அந்த அப்பத்தை பிட்ட பொழுது அவர்கள் உணர்ந்தார்கள், இவர் யார் என்று When சொல்லி. their eyes are opened, Jesus disappeared. அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது இயேசு மறைந்து Because he போனார். doesn't need to be there. Now their eyes are open. இப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதனால் அவர் அங்கு இருக்க வேண்டிய They அவசியம் know இல்லை. Jesus is a living Savior. இயேசு ஜீவிக்கிற இரட்சகர் They என்பதை know அறிந்தார்கள். Jesus is a God who can come to you, walk with you, speak with you, encourage you and comfort you. இயேசு நம்மோடு கூட நடக்கிறவர், நம்மோடு கூட பேசுகிறவர், நமக்கு ஆறுதல் தருகிறவர், நம்முடைய காரியங்களை அறிகிறவர் என்பதை அவர்கள் கண்டு If you கொண்டார்கள். invite him, he will come into your home and be your guest and be your host, be your comforter. உங்களுடைய இல்லத்திற்குள் அவரை அழைப்பீர்களானால் அவர் உங்களுடைய இல்லத்திற்கு வந்து உங்களுக்கு ஆறுதல் தருகிறவராக, உங்களுடைய விருந்தாளியாக, உங்களோடு கூட இருக்கிறவராக இருப்பார். Whenever I read the story of Emmaus, I'll get excited. எப்பொழுதெல்லாம் இந்த எம்மாவுக்கு போகிற சீஷருடைய இந்த கதையை நான் வாசிக்கும் பொழுது நான் உணர்ச்சி வசப்படுவேன். Because we, the Christians, sometimes feel sad. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாமும் சில நேரங்களில் Sometimes சோகமடைவது உண்டு. very low in spirit. சில நேரங்களில் ஆவியில் தொய்ந்து போவது உண்டு. Sometimes losing the hope. சில நேரங்களில் நம்பிக்கை இழப்பது உண்டு. Discouraged. சோர்ந்து போவது உண்டு. Don't know what to do. என்ன செய்வது என்பதை And அறியாமல் that's போவது the தருணம் time உண்டு. Jesus comes to you. அத்தருணம் தான் இயேசு உங்களிடத்தில் That's வருகிறார். the time he walks with you. அந்நேரம் தான் இயேசு உங்களோடு That's the நடக்கிறார். time he speaks with you. அந்த நேரம் தான் உங்களோடு கூட அவர் In fact, நடக்கிறார். he will keep his hands on you and help you to be comforted. அத்தருணத்தில் தான் அவருடைய கரத்தை உங்கள் மேல் போட்டு உங்களை ஆறுதல் He படுத்துகிறார். will talk to you. அவர் உங்களோடு கூட He பேசுவார். will comfort you. அவர் உங்களை ஆறுதல் And he படுத்துவார். will make you to open your eyes. உங்களுடைய கண்கள் திறக்கும்படியாக I உங்களுக்கு am உதவி very செய்வார். glad for this Easter because my God has risen and gave me the hope to inherit the eternal kingdom of God. இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை நிமித்தமாக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இந்த உயிர்த்தெழுதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பரலோக ராஜ்யத்தில் நமக்காக நித்திய ராஜ்யத்தை அவர் கொடுக்கிறார். It's not only me, you, we all will be in the heaven with the Lord on his table. நான் மாத்திரமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு கூட அவருடைய மேஜையிலே நித்திய ராஜ்யத்திலே நாம் கொண்டாடும்படியாக So இருக்கிறோம். we praise the Lord for the living Savior, Lord Jesus Christ. ஜீவிக்கிற இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் மகிழ்ச்சி We give அடைவோம். glory and honor to his name and to his name alone. அவருடைய நாமத்திற்கு மாத்திரமே கனத்தையும் மகிமையும் செலுத்துவோம். May we receive the promise of the Holy Ghost upon each one of us so that we live the living witnesses to God. பரிசுத்த ஆவியானவர் நம் மீது வந்து வசிக்கும்படியாக நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். அவர் வந்து வசிக்கும் பொழுது ஜீவனுள்ள சாட்சியாக நாம் Once இருப்போம். again, let me greet you a very happy Easter in each one of your families and in your personal life. ஒரு விசை கூட உங்கள் அனைவருக்கும், உங்களுடைய அனைவருடைய குடும்பத்திற்கும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உயிர்த்தெழுதலுடைய பண்டிகையினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Before I close my word of God, I would like to tell 2 words of farewell. என்னுடைய பிரசங்கத்தை நான் நிறைவு செய்வதற்கு முன்பதாக எங்களுடைய பயண உபசாரத்தினுடைய 2 வார்த்தைகள் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். This would be my last video to speak with you. உங்களோடு கூட நான் பேசுகிறதான கடைசி வீடியோ இதுவாக இருக்கும். As you know, we are on the move.
நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்ல போகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். Myself and my wife will be taking the appointments as International Secretary South Asia Zone in London. சர்வதேச செயலராக லண்டன் மாநகரத்திற்கு நாங்கள் ஒரு புதிய நியமனத்தை பெற்று செல்லும்படியாக I would இருக்கிறோம். like to thank all of you. உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல Being விரும்புகிறேன். the viewers, you encouraged us. பார்வையாளர்கள் உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். We thank the Connecting Community Studio and Mr. Daya and all the other team who helped us to reach you. உங்களை சந்திப்பதற்காக எங்களுக்கு உதவி செய்ததான இந்த கனெக்டிங் கம்யூனிட்டி ஸ்டுடியோவுக்காகவும் மிஸ்டர் தயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். And I thank the USA Secretary for making sure to have a studio for India Southeastern Territory. இந்த இந்திய தென்கிழக்கு மாகாணத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்டுடியோ அமைப்பதற்கு உதவி செய்ததான அமெரிக்க மத்திய மாகாணத்திற்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். The people reaching out the people during the time of Corona and elsewhere, all the other times. கொரோனா காலத்திலும் மற்ற சமயங்களிலும் ஜனங்களை சந்திப்பதற்கு இந்த ஸ்டுடியோவானது மிகவும் உறுதுணையாக இருந்தது. And this really been a blessing for me to reach you every time. உங்களை சந்திப்பதற்கும் இந்த ஸ்டுடியோவானது எங்களுக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக அமைந்தது. Keep on watching the Connecting Community programs. இந்த கனெக்டிங் கம்யூனிட்டியினுடைய நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Encourage it and support the program. இதை உற்சாகப்படுத்தி இதை நீங்கள் பார்க்கும்படியாக May கேட்டுக்கொள்கிறேன். God bless you all. ஆண்டவர் உங்கள் அனைவரையும் Let's ஆசீர்வதிப்பாராக. pray together. யாவரும் இணைந்து ஜெபம் Dear செய்வோம். Lord, we thank you for this wonderful time and opportunity you have given for all of us, especially to me, to bless your people on the Easter morning. இந்த உயிர்த்தெழுதலுடைய கால வேளையில் உம்மை பார்ப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி. குறிப்பாக எனக்கு ஆண்டவர் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி We செலுத்துகிறோம். thank you, Lord, for the story of the resurrection. உயிர்த்தெழுதலுடைய சம்பவத்திற்காக உம்மை துதிக்கிறோம். We thank you, Lord, for raising from the dead and also given us a hope. One day we too will rise. மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தமைக்காக அந்த உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கையை எங்களுக்கு தந்தமைக்காக ஒரு நாள் நாங்களும் உயிர்த்தெழுவோம் என்கிற நம்பிக்கையை தந்தமைக்காக நன்றி. Oh, how great and wonderful God you are. எவ்வளவு அருமையான தேவன் நீர். Oh Lord, we thank you for helping us, opening our eyes through your scriptures to accept you as our personal Savior. உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களுடைய கண்களை திறந்து உம்மை எங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு செய்த உதவிக்காக நன்றி. There are many people in the world, Lord, who doesn't know the living God. இந்த உலகத்தில் அநேகர் ஜீவிக்கிற தேவனை அறியாமல் இருந்து Lord, கொண்டிருக்கிறார்கள். help us to reach out those people who doesn't know the Lord, who can take us to heaven. பரலோக ராஜ்யத்திற்கு நேராக எங்களை எடுத்துச் செல்லுகிற ஜீவனுள்ள தேவனை அறியாமல் இருக்கிற ஜனங்களிடத்திலும் இந்த சத்தியத்தை உரைக்கும்படியாக உதவி செய்யும். Thank you, Lord, for this Easter morning. இந்த உயிர்த்தெழுதலுடைய காலை வேளைக்காக நன்றி. Oh, thank you, Lord, for removing those stones blocking our way. எங்களுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்துகிறதான கல்களை எல்லாம் நீங்கள் மாற்றி போட்டமைக்காக நன்றி. This very morning I pray for all those people who are facing the stones and blockages on their way. தங்களுடைய வாழ்க்கையினுடைய வழியில் கல்களையும் தடைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். Some of them may be financial challenges, சிலர் some of them may be physical challenges, and some of them may be family challenges. சிலர் குடும்ப ரீதியான பிரச்சனையில் இருக்கலாம், சிலர் நிதி ரீதியான பிரச்சனையில் இருக்கலாம், சிலர் பலவீனத்தின் நிமித்தமாக தடையை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். Your promise is you will roll away the stone that is blocking our access to you. ஆனால் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா தடைகளையும் மாற்றி போடுவேன் என்று சொல்லி We will come to you because no blockage is between you and us. நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே, ஏனென்றால் உமக்கும் எங்களுக்கும் இடையில் எந்த தடையும் இல்லை. Lord bless us. எங்களை ஆசீர்வதியும். Give us the experience of Emmaus. எம்மாவு சீஷர்கள் பெற்ற அனுபவத்தை எங்களுக்கு கொடும். Talk with us. எங்களோடு பேசும். Walk with us. எங்களோடு கூட நடந்து. Come into our families. எங்களுடைய குடும்பத்தில் Sit வாரும். at our tables. எங்களுடைய மேஜையில் அமரும். Break your word and help us to understand. உம்முடைய வசனத்தை பிட்டு ஆண்டவரே அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி Open செய்யும். our eyes to see you face to face. உம்மை முகமுகமாய் பார்க்க உதவி So செய்யும். that we can proclaim your gospel wherever we go. அதன் மூலமாக நாங்கள் எங்கெல்லாம் செல்கிறோமோ உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க பலன்தான். Once again I pray for the India Southeastern Territory. ஒரு விசை கூட இந்திய தென்கிழக்கு மாகாணத்திற்காக ஜெபிக்கிறோம். All the soldiers in and abroad. இங்க இருக்கிற வீரர்களையும் வெளிநாட்டில் இருக்கிற வீரர்களையும் For ஆசீர்வதி. their wonderful support and comfort and prayers for us during this 3.5 years ministry.
இந்த 3 வருட காலமும் அவர்கள் எங்களுக்கு கொடுத்ததான உதவிக்காகவும் பங்களிப்புக்காகவும் ஜெபத்திற்காகவும் துதிக்கிறோம். I pray the Lord bless each one of them. அவர்கள் ஒவ்வொருவரையும் I ஆசீர்வதிக்க pray ஜெபிக்கிறோம். for all my soldiers, young people, women and local officers and officers of this territory. இந்த மாகாணத்தினுடைய எல்லா வீரர்களையும் இளம் வீரர்களையும் எல்லா சிறு பிள்ளைகளையும் உத்தியோகஸ்தர்களையும் நீர் ஆசீர்வதியும். Bless each one of them. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Especially I pray for connecting communities with Christ Studio. Connecting community with Christ என்கிறதான இந்த ஸ்டுடியோவை I ஆசீர்வதியும். thank you, Lord, for the contributions, for the support given by the young people from this territory. இந்த மாகாணத்தில் இருக்கிறதான இளைஞர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டதான ஒத்துழைப்புக்காக I thank you, Lord, for the support given by the people previously who helped us and now Mr. Daya. முன்பதாக எங்களுக்கு உதவி செய்தான ஜனங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது மிஸ்டர் தயா அவர்கள் எங்களுக்கு உதவி They செய்து are கொண்டிருக்கிறார்கள். sacrificing their business and coming here to help the ministry. அவர்கள் தங்களுடைய பணிகளை எல்லாம் தியாகம் செய்துவிட்டு எங்களுக்கு இந்த ஊழியத்திற்கு உதவி செய்யும்படியாக Lord, we வந்திருக்கிறார்கள். can't pay them, only we pray for them. நாங்கள் அவர்களுக்கு உரிய தொகையை கொடுக்க முடியாது, ஆனால் அவர்களுக்காக ஜெபிக்க Bless முடியும். them, Lord. அவர்களை ஆசீர்வதியும். We want to see the studio reaching out thousands and thousands of people. இந்த ஸ்டுடியோவானது அநேக ஜனங்களை ஆயிரக்கணக்கான ஜனங்களை சந்திப்பதற்கு Keep உதவியா the இருக்கு. studio under your care, under your control, O Lord. இந்த ஸ்டுடியோவை கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளும். We want to hear so many new things happening from the studio. இந்த ஸ்டுடியோ மூலமாக புதிய காரியங்கள் அநேக காரியங்கள் நடைபெறுவதை நாங்கள் கேட்க I வேண்டும். ask this prayer in our blessed name of our Lord and Savior Jesus Christ. ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. And now may the grace of our Lord and Savior Jesus Christ, love of God the Father, holy and heavenly communion of the Spirit, rest and abide with us now and forevermore. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. Thank you, God. நன்றி. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்.